தமிழகத்தில் கடந்த காலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் அப்போதைய ஆளும் கட்சியே அதிக முறை வெற்றி பெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை 8 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் அப்போதைய ஆளும் கட்சியான அதிமுக 7 தொகுதிகளிலும் திமுக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றன. 2002ஆம் ஆண்டு ஆண்டிப்பட்டி, சைதாப்பேட்டை, வாணியம்பாடி, அச்சிரப்பாக்கம் ஆகிய 4 தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அப்போதைய ஆளும் கட்சியான அதிமுகவே வெற்றி பெற்றது. இதேபோல் கடந்த 2003ஆம் ஆண்டு சாத்தான்குளம் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் அதிமுகவே வெற்றி பெற்றது. ஆனால் 2004ஆம் ஆண்டு மங்களூர் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. பின்னர் 2005ஆம் ஆண்டு கும்மிடிப்பூண்டி, காஞ்சிபுரம் தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அப்போதைய ஆளும் கட்சியான அதிமுகவே வெற்றி பெற்றது. இதேபோல் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை 11 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் அப்போதைய ஆளும் கட்சியான திமுக 8 தொகுதிகளிலும், கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 3 தொகுதியிலும் வெற்றி பெற்றன. 2006ஆம் ஆண்டு மதுரை மத்திய தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அப்போதைய ஆளும் கட்சியான திமுக வெற்றி பெற்றது. பின்னர் 2007ஆம் ஆண்டு மதுரை மேற்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமங்கலம், இளையான்குடி, கம்பம், பர்கூர், திருச்செந்தூர் மற்றும் வந்தவாசி ஆகிய தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் அப்போதைய ஆளும் கட்சியான திமுக வெற்றி பெற்றது. அதே ஆண்டு தொண்டாமுத்தூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற பென்னாகரம் இடைத்தேர்தலிலும் திமுகவே வெற்றி பெற்றது. இதேபோல் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அனைத்து தொகுதிகளிலும் அப்போதைய ஆளும் கட்சியான அதிமுகவே வெற்றி பெற்றது. 2011ஆம் ஆண்டு திருச்சி மேற்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அப்போதைய ஆளும் கட்சியான அதிமுக வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு சங்கரன் கோவில், புதுக்கோட்டை ஆகிய தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் அதிமுகவே வெற்றி பெற்றது. பின்னர் 2013ஆம் ஆண்டு ஏற்காடு தொகுதியிலும், 2014ஆம் ஆண்டு ஆலந்தூர் தொகுதியிலும் நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் அதிமுகவே வெற்றி பெற்றது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கம் தொகுதியிலும், அதே ஆண்டு சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் அப்போதைய ஆளும் கட்சியான அதிமுக வெற்றி பெற்றது. இதன் மூலம் தமிழக இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சியே அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது.